தவேக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 3500 உயர்த்த வேண்டும் என்ற விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்றப்படும். மயிலாடுதுறையில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து சித்தர்காட்டில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் பொது விநியோக திட்டத்தில் விநியோகிக்கப்படும் அரிசி மூட்டைகள், கிடங்கில் உள்ள இருப்புகள், நெல்லை அரவையாக்கும் அரசி ஆலையில் ஆய்வு மேற்கொண்டார். நெல் மூட்டைகளை சோதனை செய்து அமைச்சர் எடை போட செய்து சரிபார்த்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வெங்கடரமணன், கடந்த காலங்களில் 35 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அது 55 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது. இதற்கேற்ப நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக சேமிக்க கூடுதல் கிடங்குகளை மேம்படுத்தவும், கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அரைவை மற்றும் போக்குவரத்து. டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல் அனைத்தும் நேரடி கொள்முதல் மூலமே பெறப்படுகிறது. விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் இருக்கவும், எலி போன்றவைகளால் சேதமடையாமல் இருக்கவும், தங்கு தடையின்றி அரைவை மில்களுக்கு அனுப்பவும், போக்குவரத்து வசதிகளை துரிதப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நெல்லுக்கான கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 3500 உயர்த்த வேண்டும் என்ற விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அரசாணை மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும். மேலும் உரத்தட்டுப்பாடு மற்றும் மும்முனை மின்சார பிரச்சினை குறித்தும் உரிய துறைகளுடன் ஆலோசித்து தீர்வு காணப்படும். குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள். மாவட்டத்தில் உள்ள கடலோர மற்றும் மீனவ கிராமங்களில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் சிடி ஸ்கேன் தொழில்நுட்ப வல்லுநர்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். மயிலாடுதுறைக்கு மருத்துவக் கல்லூரி கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையும் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும். மக்களின் தேவைகளையும் விவசாயிகளின் கோரிக்கைகளையும் அறிந்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து போர்க்கால அடிப்படையில் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்றார். இந்த மில்லை பொறுத்த வரைக்கும் நான் வரும்போது நிறைய பேர் வந்து இதில் கோரிக்கை கொடுத்துருக்காங்க, போட்டு அழைச்சி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கான குறைபாடு என்ன இருக்குது, அதை என்னென்ன இஷ்யூஸ் செக் பண்ணிவிட்டு கூடிய வரையில் மக்கள் தேவையில் என்னவோ இது நம்மளோட முதலமைச்சர் பேசிட்டு எங்களுக்கு குறைகள் இருக்கோ அந்த குறைகளோட நிவர்த்தி பண்ணுவோம். எங்கெல்லாம் அதிகப்படியான விரைவாக ஒர்க் பண்ணணுமோ அதையும் துரிதப்படுத்தி மக்கள் தேவைகளையும் மக்களோட சர்வீஸையும் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு வேலை செய்வோம். கொள்முதல் நிலையங்கள் அதிகப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். நிறையா பிளேஸை பார்த்துருக்கோம், மார்க்கெட்டிங் கொடுத்துருக்காங்க. கலெக்டர்ஸும் சரி, ஆடியோவும் சரி, சம்மந்தப்பட்ட துறை நிர்வாகம் சரி, அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு துரித காலத்தில் ஒரு 2-3 நாள்லையோ ஒரு வாரத்துக்குள்ளேயோ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த இடத்த இம்ப்ரூவ் பண்ணி ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்போம். இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுறோமோ ஸ்டோரேஜ் எல்லா பக்கம் இருக்குது. அது அரைவை மில்லுகளுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் அனுப்பிட்டு தான் இருக்கும். அரைவை மில் எந்த குறைகளும் இல்லை. அரைவை மில்லேருந்து அந்த நெல்மணிகளை, அந்த அரிசிகளை, கல்லிமண் அரிசியை எங்கெங்கே தேவைகள் இருக்கும் எல்லா இடங்களையும் மாற்றிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சொல்ல போனால் கடந்த காலங்களில் கிட்ட 35 lakhs மெட்ரிக் டன் வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருந்தது, கொள்முதல் இருந்தது. இந்த வருடம் கிட்டத்தட்ட 55 lakhs மெட்ரிக் டன் இருக்குன்னு ஒரு தோராயமாக கணக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அகிலத்துறையிலேருந்து. அதுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் ஹல்லிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த சீசனில் இன்றைக்கி வந்து இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் சீசனில் மழை வரும்போதோ கரீப் சீசன்லேயோ எந்த விதமான நெல்மணிகள் சேதாரம் இல்லாமல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும், ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். குறித்த நடவடிக்கை இருக்குது. கலெக்டர் பேசியிருக்கோம். அதுக்கு ஸ்டெப்ஸ் விரைவாக எடுத்து இந்த ஒரு இடர்பாடு இல்லாமல் செஞ்சு கொடுக்கும். 3500 நெல்லுக்கு குண்டாலுக்கு தரதா சொல்லியிருந்தீங்க. அந்த கோரிக்கையை எப்போ நிறைவேற்ற போறீங்க? விவசாயிகள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. நம்ம முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்தையும் அரசாணை மூலமாக வெளியிட்டு மக்கள் தேவைகளையும் கண்டறிந்து ஒவ்வொரு துறையின் மூலமாக ஒவ்வொரு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல் இதுக்குன்னு விவசாயிக்கு உண்டான 3500 ரூபா ஸ்கீமையும் முதலமைச்சர் பார்வையை கொண்டு சென்று வெகு விரைவில் அதுக்குண்டான ஜீவோ காப்பியும். இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முதுக்கு உரம்லாம் பயங்கர தட்டுப்பாடாக இருக்குது, ரேட் அதிகமாக இருக்குது. அதனால உணவு உற்பத்தி குறைவுக்கு வாய்ப்பு இருக்கே, இது ஏதாவது ஒரு நடவடிக்கை? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவும் இல்லை. தட்டுப்பாடு இருந்தாலும் அதுக்குண்டான உரங்களை வெகு விரைவில் சம்பந்த அரசாங்க துறைகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதாக வந்தால் உடனே அதை சிறப்பாக துரிதமாக நடவடிக்கை